வணக்கம். இவங்க பேர் பெல்விக். ஏற்கனவே ஆபரேஷன் பண்ணாம இவங்க பாருங்க மல்டிபிள் ஃப்ராக்சர். இப்ப இவங்க மோஷன் போக முடியாம இவங்களுக்கு இப்ப நாங்க ஆபரேஷன் பண்ணிருக்கோம். நீங்க காலெல்லாம் பார்த்தாவே நல்லாவே தெரியும். பாருங்க. ஓகே 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 சரி சரி. இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா, இவங்க நாங்க ரொம்ப மானிட்டர் பண்ணிட்டே இருக்கிறோம். ஏன்னா இவங்க வாழ்க்கை ஃபுல்லுமே மோஷன்ல ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதனால இவங்க பாத்ரூம் போறப்ப நாங்க பின்னாலேயே போடும். எப்படி பாத்ரூம் போறாங்களா, டைட்டா போறாங்களா என்னன்றது. இவங்களோட ஃபுட்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நிறைய இவங்க கேர் பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்கு. அதாவது இந்த மாதிரி இவங்க பெல்விக், அதாவது மல்டிபிள் ஃப்ராக்சர், காலு இடுப்பெலும்பு எல்லாமே உடஞ்சி நாங்க ரெடி பண்ணிருக்கிறோம். எதுனா இந்த குழந்தைய நாங்க எடுத்துட்டோம், எங்க பராமரிப்பு நாங்க பாத்துட்டு இருக்கோம். ஆனா இந்த மாதிரி எத்தனையோ குழந்தைகள் ரோட்ல இடுப்பெலும்பு ஒண்டி இருக்க டாக்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய மோஷன்ஸ்ல அப்படி போறாங்க. ஏன்னா இடுப்பெலும்பு ஒண்டி டாக்ஸ்க்கு முக்கால்வாசி மோஷன்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அவங்க இந்த எலும்பு அந்த மாதிரி சாப்பிடாம சாப்பாடு லிக்விடா கொடுக்கறது, நிறைய பால் கொடுக்கறது, அந்த மாதிரி வாழ்க்கை ஃபுல்லுமே இவங்களுக்கு நாங்க லேக்டோன் நிறைய டயட் இவங்களுக்கு இருக்கு. அதெல்லாம் ஆனா மத்த நாய்கள் அந்த மாதிரி அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா இவங்க என்கிட்ட வந்திருக்காங்க. உங்க ஆயுசு ஃபுல்லா இந்த மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்தே ஆகணும். ஆனா இப்பத்துக்கு நல்லா இருக்காங்க. நான் 50 இவங்க ரெஸ்கியூ பண்ணாங்க பெல்விக். அதனால வண்டி ஓட்டுறப்ப பார்த்து ஓட்டுங்க. நீங்க செய்யற ஒரு சின்ன தவறால இந்த மாதிரி குழந்தைகளோட வலியை புரிஞ்சுக்க முடியாது. எத்தனை வேதனைகள் தெரியுங்களா? எங்களை மாதிரி நிறைய பேர் அடாப்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. இந்த மாதிரி குழந்தைங்களோட வலியை புரிஞ்சுக்கிட்டு தயவு செய்து வாகனம் ஓட்டும் போது கேர்ஃபுல்லா ஓட்டுங்க. உயிரா மதியுங்கள். இவங்களும் உயிரிழந்த மதியுங்கள். நன்றி. வணக்கம். இவங்க பாத்தீங்கன்னா நாங்க ரெடில்ஸ்ல இருந்து ஒரு நாங்க ஆபரேஷன் போயிருந்தோம். அவ போற பாத்தீங்கன்னா அந்த இது யாரும் வளர்த்து விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த ஊர் அந்த தெருல அந்த நாயை வேண்டாம், நாய் தேவையே சொல்லிட்டு ஒரே பிரச்சனை பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாங்க இதை ஏபிசிக்காக சரி ஏபிசி பண்ணி விட்டுலாம் சொல்லிட்டு கொண்டு வந்து ஆபரேஷன் கொண்டு போறோம். பாத்தீங்கன்னா இது பிளட் கவுண்ட் ரொம்ப லோ. கிட்டத்தட்ட இந்த ஈரெல்லாம் ரொம்ப வெள்ளையா இருந்தது. ஹீமோகுளோபின் 4 தான் இருந்தது. பிளேட்லெட் ரொம்ப லோ. இப்போ அவங்க நம்ம அதே இடத்துல விட முடியாத ஷெல்டர் கொண்டு இங்கே அவங்களுக்கு சாப்பாடுலாம் கொடுத்து நல்லா ஆக்கி இப்போ நார்மல் ஆயிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு குடும்ப கட்டுப்பாடும் பண்ணிட்டோம். இப்போ அவங்கள நாங்க அதே இடத்துல விடுறதுக்கு பயமா இருக்கு. அந்த ஏரியால இருக்கிற ஜனங்கள் எல்லாம் இந்த நாய் வேண்டாம்னு பிரச்சனை பண்றாங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, உங்களால ஒரு டாக் அடாப்ட் பண்றதுக்கு யோசிங்க. 10 வருஷமோ 15 வருஷமோ இவங்களுக்கு உங்களால காப்பாற்ற முடிஞ்ச ஒரு டாக் வளங்க. அப்படி உங்களுக்கு பிடிக்கலன்னா வளர்க்காதீங்க, பொம்மையை வாங்கி வளங்க. ஏன்னா இவங்க நீங்க பாட விட்டுட்டு போயிட்டீங்க. அந்த தெரு மக்கள் யாருமே இதை சண்டை போடல. ஆனா இந்த நாய் ஒரு பிடி சாப்பாடு கூட போடாம அவ்வளவு நாங்க பழைய வீடியோ நாங்க திருப்பி அப்லோட் பண்றோம் பாருங்க. விட்டு போயிருந்தாங்க. தயவு செய்து இந்த மாதிரி நாய்களை வளர்த்து ரோட்ல விடாதீங்க. கண்டிப்பா இதுக்கு நீங்க பதில் சொல்லியே, இந்த கர்மாக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும்.